ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலண்டினா த செல்லார் 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செலண்டினா த செல்லார் 1 விளையாடிருப்போம், இல்லை செலண்டினா ப்ளே பண்ணியிருப்போம். ஆனால் இந்த செலண்டினா செல்லார் 2 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேம் தான், பட் இருந்தாலும் ஒரே ஒரு கேம் ப்ளே தான். ஆனால் 3 பேய்ங்க நம்மளை சேஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகணும். இதான் கான்செப்ட். ஸோ வாங்க, ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுவோம். உள்ளே வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை நான் உள்ளே வரவே சொல்ல, நீ உள்ளே வரனா அது உன்னோட தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 8 புக்கு கண்டுபிடிக்கணும். இந்த புக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் எல்லாமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கொஞ்சம் நாளாக நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா, நம்ம கொஞ்சம் எடிட்டிங் வேலையே நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வீடியோவுக்கு ஒவ்வொரு டிலே ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேனலுக்கு இன்னும் புதுசாக இன்ட்ரடக்ஷன்லாம் போட்டு எடிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு தான் இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ்க்கு எதுவுமே போட்டது கிடையாது. இது 2வது வீடியோ இன்ட்ரடக்ஷன் போட்டது. ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன் மற்ற சேனல்ஸ்க்கு போகிறத பார்த்து எனக்கும் ஆசை வந்துச்சு. சரி, இன்ட்ரடக்ஷன் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதனால தான் இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலண்ட்ரினா அவங்க அம்மா, அதுக்கப்புறம் செலண்ட்ரினாவோட குழந்தை. இப்போ எங்கள் பேசியிருக்கும்போது செலண்ட்ரினாவை பார்த்தேன் எங்கேயோ இருக்கா. சரி, அவள் அம்மா, அவள் குழந்தை 3 பேர்ட்டேருந்து நம்ம தப்பிக்கணுமாங்க. கிட்டத்தட்ட கிராணி 3 மாடி தான். ஸோ அதில் எப்படி நம்ம கிராண்ட்பா செலண்ட்ரினான்னு தப்பிப்போமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ செலண்டினா அவங்க அம்மா, செலண்டினாவோட குழந்தை 3 பேர். ஆனால் இவ்வளோ பெரிய செல்லாரில் இந்த 3 பேரை விட்டுட்டு இந்த 8 புக்கையும் வச்சுட்டானுங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, செலண்டினா கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஏன்னா இதில் கூட அவள் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒன்று செலண்டினா வந்துட்டான்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த கேமில். பட் இதில் என்ன முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ திறந்த பார்த்தீங்களா கீ போட்டு ஒரு ரூமு, இந்த மாதிரி எத்தனை ரூம் பார்த்தீங்கன்னா சாவி போட்டு இருக்கும், சாரி லாக்கில் இருக்கும். லாக்கில் இருக்க ரூமை நம்ம கீ போட்டு திறந்த புக் கிடைக்கும் நம்ம செலண்டினாவில் நினைப்போம். ஆனால் இந்த கேமில் புக் கிடைக்கவே கிடைக்காது. அந்த ரூமில் இருக்காது. ஒரு சில ரூமில் தான் இருக்கும், 1 2 அந்த மாதிரி ரூமில் இருக்கும். மற்றபடி நிறைய ரூமில் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் சாவியத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த 6 புக்கு எடுத்து நம்ம மேப்பில் பார்க்க போகிறோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டா. ஒரு செகண்டு திடீர்னு வந்துட்டான். நான் பாட்டு போய் நிற்கிறேன், கொடுக்க சர்ப்ரைஸ்ன்னு வந்துட்டா. சரி, அவளை நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே கீழே வர சாவி இருக்குது. இப்போ நம்மளால் அதை எடுக்க முடியாது. நான் பின்னாடி துரத்திட்டு இருக்கா. எடுத்தோன்னு வைங்களா, அவள் என்ன சொல்கிறது, அவள் கையை வச்சு நம்ம மூஞ்சிலே ஒரு கீறி நம்மளை குத்து போராட்டாக்கிடுவா. ஸோ அதனால் வேகமாக ஓடி தப்பிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்ட்னர் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டுக்கேன். அவங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வருவாங்க. சரி, ஓகே, தப்பிச்சு ஓடுறா. ஐயோ, வந்துட்டா. தப்பிக்கலான்னு பார்த்தா உஷாராக வந்துட்டா. இவளெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களானே தெரியல அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், நான் பாட்டு போயிட்டுருக்கேன், வரானுங்க. ஐயோன்னு செலண்டினா. இது மக்கள் நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த அம்மா காடி வேறு இருக்குது. அவள் பார்த்துட்டே இல்லை, இந்த குழந்தை பார்த்துச்சுன்னா கூட நமக்கு அது காலி. இந்த ஈஸி மோட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சுன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம இதை என்ன சொல்கிறது, நம்ம வேணாம், நம்ம பேசாமல் என்ன பண்ணுவோம், பேசாமல் இங்கே ஹைட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக போட்டிருப்போம். ஏன்னா இதில் 3 பேருக்கு நமக்கு சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக சொல்லணும் நான். ஓகே, போ. இந்த பக்கம் ஏதாச்சும் கொடுங்கடா. புக்கை கொடுங்கடா, வர்றேன். புக்கு இல்லை, சாவியை கொடுத்து தொலைங்கடா. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? பாதி ரூம் இங்கே காலியாக கிடக்குதுங்க. இந்த ரூமெல்லாம் எதுக்கு இங்கே கேம்காரன் வச்சுருக்கானே எனக்கு தெரில. இந்த ரூமு போயிட்டோமா உள்ளமா சலந்திரினா, ஏமா என் உயிரை வாங்குற? நான் பாட்டு செவனேன்னு உள்ளே போகலான்னு பார்த்தா தொலைச்சிட்டா. சரி, நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிப்போம். பிளட்டு போகிற வரைக்கும் நின்று
வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். அண்ட் சில குட்டீஸ் நீங்கள் இந்த வீடியோ நைட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வாட்ச் லிட்டரில் போட்டு வீடியோ காலையில் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அதனால் தான் நான் ஆரம்பத்தையும் சொல்ல மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த சைடு ஓகே நம்மளுக்கு 3வது புக்கு 3 புக்கு எடுத்துட்டேங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறுக்க யாரும் வராமல் இருக்கணும். குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி எவனாச்சும் வந்துட போகிறானுங்க, உஷாராக பார்த்து போகணுங்க. சரி ஓகே 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 மக்களே, நம்ம இங்கே ஒரு சாவின்னு சொல்கிறதுக்குள்ளே குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி ஒருத்தி வந்துட்டான். நல்ல வேலை. அதாவது எவனாச்சும் வரானுங்க குறுக்க. அந்த குட்டீஸை தான் இங்கே போயிருக்கான்னு தெரியல. நான் வேறு அவனை கூப்பிட்டுருக்கேன், வந்து இருந்து தொலைஞ்சிட போகிறான். வந்துட்டான்னா அவ்வளோதான். நம்மளால் 2 பேர் 3 பேர் சமாளிக்க முடியும். எனக்கு சலண்டரினா இருக்கான். அவள் எப்போ வேணால் வருவா, எப்போ வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாம. என்னடா ஏதோ மூஞ்சி வாஷிங் மிஷினில் இந்த பக்கம் எதுவுமே இல்லை. ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கடுப்பேற்றுறானுங்க. இவங்களோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. ஓகே நம்ம இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மறந்துட்டோப்பா. புக்கு பாருங்க, 4வது புக்கு. இந்த ஏஞ்சலினா நம்ம துரத்தாமல் இருந்தால் இங்கேயே நம்ம புக் எடுத்துருக்கலாம். என்ன பண்ணுறது, நாய் விடாமல் துரத்திட்டு இருக்குது நம்மளை. அந்த பூனை கொண்ட காடி நான் ஏதாச்சும் பண்ணணுங்க. அவளை போட்டு தள்ளுற ஆப்ஷன் இதில் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, போட்டு தள்ளுற ஆப்ஷனையே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இதான் இப்படி பண்ணுறானுங்க. ஓகே மக்களே, நம்ம 5வது புக் எடுத்துகிட்டோம். பார்த்தீங்கன்னா லாக்காக இருக்கிற ரூமில் நமக்கு ஒரு புக் கிடைக்கும். பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ரூமில் தான் புக் கிடச்சிச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், லாக்காக இருக்கிற ரூமில் நீங்கள் போய் பார்க்காதீங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணாமல் எல்லாம் பற்றி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கொடுக்குறது சப்போர்ட்டு தான் எனக்கு ஒரு வீடியோவும் போடுறதுக்கு தோணும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை காட்டுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 புக்கு எடுக்கணும். இன்னும் மிச்சம் 3 புக்கு எங்கே வச்சுருக்கோன்னு எங்கே வச்சுருப்பானுங்கன்னு ஐடியா இல்லை. எங்கே இருக்குது ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க. இந்த கேமில் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம மூமெண்ட் ஸ்பீடே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கானுங்க அந்த கேமில். சரி வேகமாக போவோங்க, டைம் இல்லை. குறுக்க எவனாச்சும் வந்து சர்ப்ரைஸ்ன்னு கொடுத்துட போகிறானுங்க, பயமாக இருக்குது. நினச்சேம்மா ஜம்ஸ்கேருக்கும் இதுக்கு வித்தியாசமே தெரியல. ஓகே மக்களே, இது பற்றி நம்ம செலண்ட்ரினா ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த கேமில் இது வந்து செலண்ட்ரினா செல்லாராகவே இருந்தாலும் இங்கே செலண்ட்ரினாக்குன்னு தனி ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கு தான் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செலண்ட்ரினா சிவப்பட்டி அது இதுன்னு என்னமோ இருக்குது. இங்கே நான் நினச்ச மாதிரியே புக் கொடுத்துட்டானுங்க. 6வது புக்கு எனக்கு தெரியும் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும்னு. சரி நம்ம இந்த ரூம் விட்டு கிளம்புவோம். இங்கேருந்து கிளம்பி என்ன சொல்கிறது போவோம். அடுத்த புக்கை சர்ச் பண்ணுறதுக்கு குறுக்க இருக்க அந்த கூனை கொண்டக்காய் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டானா ஒரே வேங்க தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம செலண்டினா ரூமுக்கு போயிட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நல்ல வேலை யாரும் காணும். சரி போவோம். அந்த என்ன சொல்கிறது அந்த குட்டி சத்தான் எங்கே போனான்னு தெரில. அவன் வேற வந்துட்டானா கடிப்பான் மக்களே. அவன் இந்த கூனை கொண்ட கடி நம்ம மூஞ்சி கீறு கூட அந்த குடிசை தான் நம்மளை கடிப்பான். சரி போவோம். எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா எதுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணுவோன்னு சொல்லுங்க. அந்த குட்டி சத்தம் தானே. ஆமாம் மக்களே, அவன் தான் போய்கிட்டு இருக்கான். ஐயோ யூட்டனை நான் போட்டுறாத, நான் நிற்கிறான். யூட்டனை போட்டுருவானோ எனக்கு என்னமோ போகலாமா நான் நினச்சேங்க. யூட்டனை போட்டான். ஐயோ யூட்டனை போட்டாங்க. ஷர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் யூட்டனை போட்டான். கரெக்டாக அப்படியே போட்டு அந்த லாக்கர் குடும்பம் திறக்கலான்னு பார்த்தேன். கரெக்டாக யூட்டனை போட்டான். சரி ஓகே, தப்பிச்சு ஓடுவோம் நம்ம இங்கேருந்து. இவனுங்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுல மேப்பில் லொக்கேஷன் மறந்து போயிடுது. அதை பார்த்துட்டு போகிறதே நம்மளுக்கு டைம் ஆகிடும் போல இருக்குது. இந்த சைடில் ஒரு புக் எடுத்துட்டோம். சைடில் ஒரு புக்கும் கிடையாது. ஓகே, இப்போ விட மாட்டக்கூடாது. ஓகே மக்களே, இப்போ நம்ம சரியாக வந்துட்டோம். வீட்டில் கொஞ்சம் ஒரு சவுண்டாக இருக்கும். ஏன்னா நான் வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால. சரிம்மா யாரும் வந்தானுங்களா? இல்லை அந்த பக்கம் நம்ம போயிட்டானா தான் நான் திருப்பி யூட்டர்ன் போட்டேன். இந்த பக்கம் போனோமா
ஏஞ்சலினா ஏமா என் உயிரை வாங்குற சலஞ்சினானே இப்போ ஏஞ்சலினா சரி ஓகே பேசுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சு. இந்த முட்டு சந்தை சைடில் நிறைய புக்கு கிடைக்குது மக்களே. அது நினச்சி எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். இந்த முட்டு சந்தை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு கிடச்சிச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு புக்கு வேணும். ஒன்று இந்த கடைசி ஒன்று தாங்க நமக்கு லக்கியே இல்லாத நம்பரு. ஏன்னா சலண்டினா செல்லா 2லேயும் அப்படி ஆச்சு, சலண்டினா செல்லா 3லேயும் நம்மளுக்கு அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். தயவு செஞ்சு கடைசி புக்கு கொடுத்துருங்கடா. அதில் மட்டும் நான் நினச்சேன் கடைசி புக்கு கண்டிப்பாக இவனுக்கு டிலே பண்ணுவானுங்கன்னு. இதால் ஏன் வீடியோ லென்த்துலாங்க ஜாஸ்தி ஆகுது. கடைசி ஒன்று இந்த ஒன்றுன்ற நம்பர் தான் நம்மளுக்கு லக்கியே இல்லாத நம்பர். பாருங்கள் இந்த சைடு எங்கேயுமே இல்லை. இந்த பக்கம் லாக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த பக்கம் எங்கே இருக்கு இங்கே. ஐயோ என்னடா காணோம். ஐயோ இல்லைங்க மக்களே, நம்ம ஃபுல்லாக சர்ச் பண்ணிப்போம். இங்கே எங்கேயுமே இல்லை. ஐயோ ஒழுங்கா தோற. ஐயோ சீக்கிரம் போ. இந்த ரூமா நம்ம ஒழுங்கா சர்ச் பண்ணோம். குறுக்கு சரட்டு. ஐயோ இவன் ஒருத்தி. ஐயோ மக்களே எங்கே போட்டேன்னு தெரியல இந்த கடைசி புக்கை. இப்போ இந்த செல்லாட் ஃபுல்லாக நம்ம தேடணுமா? ஐயோ இவ்வளோ பெரிய செல்லால் அந்த 3 பேர் வச்சு எப்படி நான் தேடுவேன்? ஒரு புக்கு கடைசி ஒன்றுடா கொடுத்துருங்கடா, நான் ஓடிடுறேன்டா மக்களே. கன்ஃபார்ம் எனக்கு என்னமோ அப்படியே தோணுது. சரி இப்போ என்ன பண்ணலாம், எப்படி போகிறேன்னு தெரில எனக்கு. இந்த கடைசி புக்கு தான் நமக்கு லக்கியே இல்லாத ஒரு நம்பரு. ஓகே இந்த வழிக்காக தான் வந்தால் நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த ரூம் நம்ம பார்த்துட்டோமா? சரி நம்ம வேறு ரூம் போவோம். வேறு ரூம் இல்லை. ஐயோ எங்கள் மக்கள் இங்கே எங்கேயுமே இல்லைங்க. எல்லா ரூமும் நான் சர்ச் பண்ணிட்டேன், எந்த ரூமுமே இல்லைங்க. ஐயோ கடைசி இந்த ஒரு புக்கு தாங்க நம்மளுக்கு கஷ்டம். ஸோ கடவுளே அந்த கடைசி ஒரு புக்கு கொடுத்துருங்க. என்ன அலைய வைக்காதீங்க. ஏன்னா நிஜமாக உடம்பு முடியல. ஆல்ரெடி நான் கோல்டு டீம் வேறு ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். கன்ஃபார்மாக புக்கு கிடைக்கல சுத்தம் போச்சு. கடைசி ஒன்று கொடுத்துருங்கடா, நான் ஓடிடுறேன்டா. ஒன்று லாஸ்ட் ஒன்று மக்களுக்கு. ரூம் ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணிட்டோம். இது என்னது? ஐயோ இங்கே பாருங்க மக்கள் எங்கேயுமே இல்லை. சரி ஓகே நம்ம இந்த சைடு போய் பார்க்கலாம். இருங்க அந்த ரூம் என்ன அவன் திறக்கலையா? என்னமோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எங்கே எதுவும் இருக்குது சாவியா? ஐயோ இவன் ஒருத்தி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு வந்து உயிரை வாங்குறாங்க. நீங்கள் அந்த பிளட் ஸ்டெயின்லாம் போட்டோம், அப்போ தான் நம்மளால் ஒழுங்காக சர்ச் பண்ண முடியும். ஸோ போயிடுச்சா? நான் புக்கை என்ன சலண்டி நான் வரேன். ஒன்று சொல்லுங்க. இந்த சைடு கிடச்சா அப்பாட்டா 8 புக்கு கட்டு பிடிச்சிட்டேங்க. இப்போ தான் சந்தோஷமே மனசுக்குள்ள குதூகலமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 1 கீ ஷூஸ் தான் நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. 8 புக்கு எடுத்துறாங்க. இதுக்கப்புறம் இங்கே நிற்கவே கூடாது, 1 நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. தப்பிச்சு ஓடுறோம் ஓகேவா? ஓடு வீரமக்களே ஓடு. ஐயோ சந்தோஷத்தில் மனசுன்னு சொல்கிறது அப்படியே அலைப்பாய்தான் சொல்லணும். அந்த அளவு ஜாலியாக இருக்கேன். ஓடு நிற்கக்கூடாது. ஓகே ஓன் ரிஸ்க் அதாவது நம்ம தேவையே இல்லை. எக்ஸிட்டே அவ்வளோதாங்க, எக்ஸிட் ஆகிட்டோம் எப்படியோ. எஸ் இந்த பக்கம் படியே. ஆனால் இந்த எண்டிங்கை பார்த்தா எனக்கு எஸ்கேப் பண்ண மாதிரி தெரியல. நான் பாருங்கள் இந்த பக்கம் படியேறி போயிட்டோம். கிட்ட போகும்போது அந்த டோர் வந்து தபான்னு நம்ம மூஞ்சிக்கு நேரம் மூடுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எஸ்கேப் பண்ண